நாளைய தேவைக்கு என்ன செய்வது என்று கவலையோடு இருக்கும் ஆத்துமாவை இந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது மத்தேயு 6:34. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். எகிப்திலிருந்து தப்பித்தால் போதும் என்று சொல்லி மோசே பின்னாடி வந்துவிட்டனர் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள் என்று மோசே கவலைப்படவில்லை, கர்த்தர் கவலைப்பட்டார். தினம் தினம் மன்னா கொடுத்தார், தேவைப்பட்ட நேரமெல்லாம் தண்ணீரும் கொடுத்தார். ஆமாங்க, நாளைக்கு என்ன சாப்பிடுறது, கடன்காரனை எப்படி சமாளிக்கிறதுன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? உங்களை ரட்சித்தவர் அதை பார்த்துக் கொள்ளுவார். காக்கை குருவியின் தேவை சந்திக்கிறாரே, நீங்க விசேஷமானவர்கள் இல்லையா? கவலையை விடுங்க, அவர் மட்டும் சார்ந்திருங்க, நாளை உங்கள் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் தேவைகளை நீர் பார்த்துக் கொள்வதற்காக நன்றி. என் கவலையை விட்டு உம்மை சார்ந்திருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.